வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் 2025 வருஷம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன சூப்பரான 8 கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் படங்களையும் 2 கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸையும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போறதுல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்லை, ஆனால் அதுவும் தரமான படம் தான். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2025 வந்த நிறைய சூப்பரான படங்கள் அப்படின்னு சொல்லி தனியாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்குள் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுக்குறேன். பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் யுத்தகாண்டா சாப்டர் 2 அப்படிங்கிற ஒரு கன்னட படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயின் கோர்ட் வாசல்ல வச்சு ஒரு பொலிட்டீஷியனுடைய தம்பியை சுட்டு கொன்னுடுறாங்க. இந்த கேஸ்ல நம்ம ஹீரோயினுக்கு ஆதரவா வாதாடுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அந்த டைம்ல புதுசா லாயரான நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல நம்ம ஹீரோயினுக்கு ஆதரவா வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, எதுக்காக ஹீரோயின் இந்த கொலையை பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல வரக்கூடிய அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராகவே இருக்கும், நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. எமோஷனலா சில காட்சிகள்லாம் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவி நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் தமிழ் படமான த வெர்டிக்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார லேடியை ஒரு பொண்ணு கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஆதரவா லாயரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, உண்மையாவே இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஹாலிவுட் ஸ்டைல ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த மூவில ஒரு சில குறைகள் இருந்தாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeலயும் சன்நெக்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் JSK ஜானகி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு மலையாள படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் IT கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சொந்த ஊருக்கு திருவிழாவுக்காக போன நம்ம ஹீரோயினை யாரோ பாலியல் ரீதியா பலாத்காரம் பண்ணிடுறாங்க. இப்போ தன்னை இந்த மாதிரி ஆக்குன அந்த நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கும். ஸ்கிரீன் பிளேவும் நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா G5ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் ஹாலிவுட் படமான அனாட்டமி ஆஃப் அ ஃபால் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணமாகிய ஹஸ்பண்டும் 10 வயசுல ஒரு சின்ன பையனும் இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பனி சூழ்ந்த பகுதியில தான் இருக்கு. கண்ணு கெட்டுற தூரத்துல எந்த ஒரு வீடுமே கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலையை நம்ம ஹீரோயின் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவா கொண்டு போற மாதிரி இருந்தாலும் நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. கோர்ட் ரூம்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னே சொல்லுவேன். இந்த மூவியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeலயும் Jio Hotstarலயும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படம் ஹிந்தி படமான கேசரி சாப்டர் 2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். 1919 வருஷம் இந்தியாவில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தை பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சம்பவத்துல பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து லாயரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஒரு கேஸ் போடுறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல வரக்கூடிய அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தை காட்சிப்படுத்தியிருக்க அந்த விதம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு தரமான படம், மஸ்ட் வாட்ச் மூவி அப்படினே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Jio Hotstarல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு சில காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க.
இப்போ நம்ம ஆறாவதா பார்க்க போற படம் மலேசியன் படமான விஜய் எல்எல்பி த அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு லாயரா இருக்காரு. நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும் போது அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. அவருடைய தங்கச்சியை நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. பல வருஷங்கள் கழிச்சு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை கொலை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி நம்ம ஹீரோவுக்கு வருது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஆதரவா கோர்ட்ல வாதாட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, உண்மையாவே இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த மூவில அந்த கோர்ட் ரூம்ல வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனா இருக்கட்டும் இல்ல ஆர்குமெண்ட் சீனா இருக்கட்டும் அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ஏழாவதா பார்க்க போற படம் தெலுங்கு படமான கோர்ட் ஸ்டேட் விசஸ் அண்ட் நோபடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு டீனேஜ் பையன் மேல ஃபேக்கா போக்சோ கேஸை போட்டு அந்த பையனை ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இப்போ அந்த பையனுக்கு ஆதரவா லாயரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸுமே நல்லா சுவாரஸ்யமாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம எட்டாவதா பார்க்க போற படம் சைனீஸ் படமான த ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. கஷ்டப்பட்டு குற்றவாளிகளை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினா கோர்ட்ல இருந்து அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதனாலேயே நம்ம ஹீரோ லாயர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு லாயரா ஆகிறாரு. அப்போ ஒரு கேஸ் நம்ம ஹீரோ கையில் கிடைக்குது. அதாவது ஒரு சின்ன பையன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு 27 வருஷங்கள் வந்து தண்டனை கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸ்ல அந்த பையனுக்கு ஆதரவா நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல வரக்கூடிய அந்த கோர்ட் ரூம் சீன்ஸா இருக்கட்டும் இல்ல ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் ட்ரெயின்ல வரக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள்லாம் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைட்ஸ்கேட் பிளேல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 9வதா பார்க்க போகிறது ஹிந்தி வெப் சீரிஸான கிரிமினல் ஜஸ்டிஸ் ஏ ஃபேமிலி மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். இந்த சீரிஸில் டோட்டலாக 4 எபிசோடு தான் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 40 to 45 மினிட்ஸ் தான். 3 மணி நேரத்துக்குள்ளே பார்த்து முடிக்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வீட்டில் அவர் 2வதா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு பொண்ணு ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலையை அந்த டாக்டர் தான் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு பக்கம் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த டாக்டருக்கு ஆதரவாக லாயராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, உண்மையாவே அந்த கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸுமே நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தமிழ் வெப் சீரிஸான சட்டமும் நீதியும் அப்படிங்கிற ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா சீரிஸ். இந்த சீரிஸில் டோட்டலாக 7 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே தான். படம் பார்க்கக்கூடிய டியூரேஷனில் இந்த சீரிஸை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு நபர் அவருடைய பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் யாருமே அந்த கேஸை வாங்க தயாராக இல்லை. அந்த டைமில் அந்த நபர் என்ன பண்ணுறாரு, கோர்ட் வாசலில் வச்சு தீக்குளிச்சு இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த நபருக்கு ஆதரவாக இறந்து போன அந்த நபருடைய பொண்ணை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி லாயரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட் ரூம்ல வரக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. ஒரு சிம்பிளான ஒரு கதையை எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சீரிஸ்லாம் சொல்லிட முடியாது. பட் கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா G5ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.